ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் அதில் 9th சாப்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 8.1. In a week, temperature of a certain place is measured during winter are as follows: 26 degrees Celsius, 24 degrees Celsius, 28 degrees Celsius, 31 degrees Celsius, 30 degrees Celsius, 26 degrees Celsius, 24 degrees Celsius. Find the mean temperature of the week. ஸோ அது நீங்கள் வந்து லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கீங்க. மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி வந்து மீன், மீடியன், மோட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒரு பிளேஸோட டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. 1 வீக்கில் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மீன் டெம்பரேச்சர், ஆவரேஜ், மீன்னாலும் ஆவரேஜ்னாலும் ஒன்று தான். ஆவரேஜாக அந்த வாரம் எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்துச்சு அந்த வீக்கில் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மீன் எக்ஸ் பார், இதோட சிம்பிள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கொடுக்குறோம். ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என். அதாவது என்னென்னா கொடுத்துருக்க எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸால் டிவைட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. 26 ஸ்டார்ட் பண்ணி 24 வரை இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் n டேர்ம்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7. ஸோ என்னோட வேல்யூ வந்து இங்கே நம்ம 7 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 7 கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 189 கிடைக்கிது. அது 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 27 டிகிரி செல்சியஸ். தேர்ஃபோர் மீன் டெம்பரேச்சர் ஆஃப் த வீக் ஈக்குவல் டு 27 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் ஒன். The mean weight of 4 members of a family is 60 kg. 3 of them have the weight 56 kg, 68 kg and 72 kg respectively. Find the weight of the 4th member. ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்க, 4 மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த ஃபேமிலியில். அவங்களுடைய மீன் வெயிட், மீன் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க, ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. அதில் 3 பேரோட வெயிட் வந்து செப்பரேட்டாக கொடுத்தாச்சு. 56, 68, 72. அதில் 4th ஒரு மெம்பர் இருக்கார் இல்லையா, அவருடைய வெயிட் என்னன்னு நம்மளை கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் பார் மீன் இஸ் கிவன் 60 kilograms. அண்ட் எக்ஸ் பாருக்கு என்ன ஃபார்முலா? சம் ஆஃப் த டேர்ம்ஸ் பை சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். அப்சர்வேஷன்ஸ்னால் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் தான். ஸோ இதில் 3 பேருக்கு வெயிட் தெரியும், 4th உள்ள மெம்பருக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்னு அசம்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அது 4ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். 56 + 68 + 72 + எக்ஸ். அந்த எக்ஸுங்கிறது 4th மெம்பரோட வெயிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன் அ ஃபேமிலி. 4 பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ என்னோட வேல்யூ இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4. ஸோ சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் ஈக்குவல் டு மீன். மீனுக்கு பதிலாக 60 கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 60 ஈக்குவல் டு இந்த நம்பர்ஸை 3 ஆட் பண்ணிங்கன்னா 196 + எக்ஸ். வேரியபிளையும் நம்பரை ஆட் பண்ண முடியாது, ஸோ ஆட் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கலாம். டிவைடட் பை 4. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 60யும் 4 என்ன பண்ணிக்கலாம், 4 வந்து நான் லெஃப்ட் சைடு கொண்டுட்டு போகிறேன். அப்போ டிவிஷனில் இருக்க 4 லெஃப்ட் சைடு கன்வெர்ட் ஆகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். 60 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 240 ஈக்குவல் டு 196 + 6. அதுக்கப்புறம் 186 என்ன பண்ணுறீங்க, லெஃப்ட் சைடு கன்வெர்ட் பண்ணும்போது மைனஸ்லாம் வந்துடும். 240ல் 196 சப் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு வேல்யூ கிடச்சிரும். எக்ஸ் ஈக்குவல் டு 44. தேர்ஃபோர் the weight of the 4th member equal to 44 kg. Third sum. In a class test in mathematics, 10 students scored 75 marks, 12 students scored 60 marks, 8 students scored 40 marks and 3 students scored 30 marks. Find the mean of their scores. ஸோ டேரெக்டான கொஷின் தான் இது. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் டெஸ்ட் வந்து மேக்ஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க. மேக்ஸ் சப்ஜெக்டில் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் வாங்கியிருக்காங்க. 10 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 75 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அந்த கிளாஸில். 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 60 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. 8 ஸ்டூடெண்ட்ஸ் 40 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 30 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த அவங்களுடைய அந்த ஸ்கோருக்கு மீன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. முதல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டெஸ்ட்டை எழுதினாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த ஸ்டூடெண்ட்ஸுங்கிற வேர்டுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். 10 + 12 + 8 + 3 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 33. அப்போ அந்த கிளாஸில் வந்து மொத்தம் 33 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. டோட்டல் ஸ்கோர் ஆஃப் 33 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அவங்களுடைய ஸ்கோர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 10 ஸ்டூடெண்ட்ஸ் 75 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ 10 × 75 + 12 ஸ்டூடெண்ட்ஸ் 60 மார்க்ஸ், 12 × 60 + 8 ஸ்டூடெண்ட்ஸ் 40 மார்க்ஸ், 8 × 40 + 3 ஸ்டூடெண்ட்ஸ் 30 மார்க்ஸ், 3 × 30 மல்டிப்ளை பண்ணி அதுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 750 + 720 + 320 + 90 இப்படி கிடைக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1818.
ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிருச்சு, டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸும் கிடச்சிருச்சு. therefore மீன் ஆஃப் their ஸ்கோர் ஈக்குவல் டு டோட்டல் மார்க்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். 1080 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 33 டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணி காமிக்கிறது சைடில் போட்டிருக்கேன். 56.96 வருது நமக்கு. இதை அப்ராக்சிமேட் பண்ணி பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டெசிமல் மட்டும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், அதாவது பாயிண்ட்டை இல்லாமல் இதை வந்து ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது 56.96 இருக்கு இல்லையா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பர் 9 பார்க்குறோம். 9 வந்து எப்படி இருக்குன்னா 5 விட கிரேட்டராக இருக்குது. 5 விட கிரேட்டராக இருந்தால் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரோட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே 56 இருக்குது, 9 இஸ் கிரேட்டர் than 5, ஸோ வி ஆட் 56 by 1 we get the answer 57. இதை நான் வந்து ஹோல் நம்பருக்கு நான் வந்து இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். அப்போ பாயிண்ட் இல்லாமல் எழுதும்போது 57 அப்படின்னு போட்டுக்கலாம். ரெண்டு ஆன்சருமே ஒன்று தான். இது ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதியிருக்கோம். ப்ராக்கெட்டில் ஏபிபின்னு போட்டிருக்கேன், அதாவது அப்ராக்சிமேட்லி, தோராயமாக சொல்கிறது. Fourth one, in a research laboratory, scientists treated 6 mice with lung cancer using natural medicine. 10 days later, they measured the volume of the tumor in each mouse and given the result in the table. ஒரு ரிசர்ச் லெபார்ட்டரியில் என்ன பண்ணுறாங்க, சயின்டிஸ்ட் வந்து 6 மைஸ் அப்படின்னா எலிகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லங் கேன்சர், அதை வந்து நேச்சுரல் மெடிசனை யூஸ் பண்ணி லங் கேன்சர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறாங்க. 10 நாளைக்கு அப்புறம் அந்த டியூமர், அந்த எலிகளுக்கு ஏற்பட்ட அந்த கேன்சர், அந்த கட்டி இருக்கு இல்லையா, அந்த கட்டியோட அளவு வந்து எவ்வளோ பெருசு வந்து வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத வச்சு, எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறத வச்சு ஒரு நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட்டுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, மீன் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். மவுஸ் மார்க்கிங், மவுஸ் அதாவது 1லேருந்து 6 வரைக்கும் 6 எலிகள் எடுத்திருக்காங்க. டோட்டல் டியூமர் வேல்யூம் மில்லிமீட்டர் க்யூப். ஃபஸ்ட்டு மைஸ் இருக்கு இல்லையா எலி, அந்த ஃபஸ்ட்டு மவுஸோட டியூமரோட வேல்யூம் எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெரிய கட்டி இருக்குன்னா 145 மில்லிமீட்டர் க்யூப், சின்ன கட்டி. அதுக்கப்புறம் ரெண்டாவதுக்கு 148, தேர்டுக்கு 142, ஃபோர்த் மவுஸுக்கு 141, ஃபிஃப்த்து மவுஸுக்கு 139, சிக்ஸ்த்து மவுஸுக்கு 140. கொஷின் என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த மீன். இந்த டீட்டெயிலுக்கு நீ மீன் கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, எத்தனை மைஸை வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 6 எலிகள். ஸோ n = 6ன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்களுடைய டியூமரோட சைஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ டேட்டாவை டேபிள் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த நம்பர்ஸை ஃபுல்லாக எடுத்து என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணிக்கிறோம். 145லேருந்து 140 வரைக்கும் அந்த 6 மைஸோட டியூமரோட வேல்யூமே எடுத்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி 6ஆல் டிவைட் பண்ணால் போதும். ஆட் பண்ணும்போது நமக்கு 855 கிடைக்குது. இதை 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 142.5 மில்லிமீட்டர் க்யூப். இதுதான் இந்த 6 மைஸோட மீன் வெயிட் ஆஃப் த டியூமர், மீன் வேல்யூம் ஆஃப் த டியூமர். Fifth sum, if the mean of the following data is 20.2, then find the value of P. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த டேட்டாவோட மீன் அவங்களே கொடுத்துட்டாங்க. இதில் ஒன்று மட்டும் அன்னோன், அந்த பிக்கு மட்டும் வேல்யூ தெரியலை, அதை நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ் வந்து 6 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 12 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் வந்து 8 ஸ்டூடெண்ட்ஸு. 20 மார்க்ஸ் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல, அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 25 மார்க்ஸ் வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 30 மார்க்ஸ் வந்து நமக்கு 6 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த பி மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். இப்போ மீன் அவங்களே கொடுத்துட்டாங்க. 20.2ன்னு கொஷினில் இருக்குது. ஸோ எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு ஃபார்முலா, சிக்மா எஃப்எக்ஸ் பை சிக்மா எஃப். ரெண்டே என்ன பண்ணுறோம், முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 10 × 6 15 × 8 + 20 × p + 25 × 10 + 30 × 6 டிவைடட் பை சம்மேஷன் எஃப். சம்மேஷன் எஃப்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, 6 10 மார்க் வாங்கினவங்க 6 பேர், அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 6 + 8 + p + 10 + 6. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறோம், மீனுக்கு பதிலாக 20.2 கொடுத்துக்கிறோம். மேலே 10 6 are 60, 15 8 are 120, 20யோட பியை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20p + 25 × 10 250 + 30 × 6 180 டிவைடட் பை நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 30 + p அப்படி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 30 + p லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ரைட் சைடு இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 610. 20p ஆட் பண்ணிடக்கூடாது, ஏன்னா வேரியபிள் சேர்ந்துருக்கு இல்லையா, அதை தனியாக வச்சுக்கணும். நம்பர்ஸை மட்டும் ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த 30p இருக்கு இல்லையா, 30 + p இதை வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா 20.2 இருக்கு இல்லையா, இதால் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த 30யை மல்டிப்ளை பண்ணுறேன். 606 கிடைக்கும்.
அதுக்கப்புறம் இதை அப்படியே பியால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 20.2p ஈக்குவல் டு 610 + 20p. அடுத்த ஸ்டெப்பில் p எல்லாம் ஒரு பக்கம் நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா 20.2pலேருந்து 20pயை சப் பண்ணும்போது நமக்கு 0.2p ஈக்குவல் டு 610லேருந்து 606 சப் பண்ணும்போது நமக்கு 4 கிடைக்கும். ஸோ பிக்கு வேல்யூ வேணுன்னா 4 டிவைடட் பை 0.2. இப்போ டினாமினேட்டரில் ஒரு டெசிமல் நம்பர் இருந்துச்சுன்னா நமக்கு கேல்குலேஷனுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஹோல் நம்பரை மாற்றுறதுக்காக பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டெசிமல் இருக்குது. 0.2ல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2ன்னு ஒரே ஒரு நம்பர் இருக்குது. அதனால் ஒரு 0 உள்ள 10ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். 4 10s are 40. 2.2 × 10 அந்த பாயிண்ட் ரிமூவ் ஆகி வெறும் என்ன கிடச்சிரும், 2ன்னு கிடச்சிரும். ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது 20ங்கிற ஆன்சர் கிடச்சிரும். தேர்ஃபோர் இந்த பியோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 20. 6th sum. In the class, weight of the students is measured for the class records. Calculate mean weight of the class students using direct method. ஸோ இப்போ மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வரைக்கும் நம்ம ரா டேட்டா பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு டேபிளில் வேல்யூ கொடுத்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இதில் என்ன பண்ணுறோன்னா இந்த மீன் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு குரூப்டு டேட்டாவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம், டைரக்ட் மெத்தட்னு ஒரு மெத்தடை வந்து யூஸ் பண்ணி மீன் கண்டுபிடிக்கலாம். இது எப்படி குரூப்டு டேட்டான்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு கிளாஸில் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களே வெயிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த வெயிட்டை பார்த்தீங்கன்னா ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. 15ல் இருந்து 25 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரேஞ்சில் இருக்க வெயிட் வந்து 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 25லேருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வெயிட்டோட ரேஞ்சில் 11 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இது எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ஸோ நிறைய கிவன் டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய லென்த்தியான டேட்டாவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து குரூப்டு டேட்டாவாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், மீன் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 65லேருந்து 75 வரைக்கும் எவ்வளோ வெயிட் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு டேப்லெட் காலம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். வெயிட் இன் கிலோகிராம்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லிக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு வெயிட் இன் கிலோகிராமில் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இதை அப்படியே நம்ம வெர்டிக்கலாக எழுதிக்கிறோம். 15 to 25, 25 to 35 அந்த ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை எஃப்னு வச்சுக்கிறோம். செகண்ட் காலத்தை நான் அப்படி ரெண்டாவது காலமாக செகண்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டீட்டெயிலை அப்படி நம்ம வந்து செகண்ட் காலம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு உள்ளது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், செகண்ட் உள்ளது வந்து எஃப்ங்கிற சிம்பிள் கொடுத்துக்கிறோம். மிட் வேல்யூ எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த எக்ஸ் இருக்கு இல்லையா 15 to 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ இந்த இருக்குல்ல 15 + 25, இந்த 15 to 25 அந்த ரேஞ்சை ஆட் பண்ணுங்கள். 25ஓட 15 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 14 கிடைக்கும். 40யை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 20. அதுக்கு அடுத்தது பாருங்கள் 25 35 கொடுத்துருக்காங்க. 25யும் 35 ஆட் பண்ணிங்கன்னா 60, 60ல் பாதி 30. அடுத்தது 35யும் 45 ஆட் பண்ணிங்கன்னா 80, 80ல் பாதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40. அடுத்தது 45யும் 55 ஆட் பண்ணிங்கன்னா 100, 100ல் பாதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50. நெக்ஸ்ட்டு 55யும் 65 ஆட் பண்ணிங்கன்னா 120, 120ல் பாதி மிட் வேல்யூனா 120 என்ன பண்ணிக்கணும், நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இதே மாதிரி ரெண்டே ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க. டிவைட் பண்ணும்போது இங்கே 60 கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு 65 to 75 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை ஆட் பண்ணும்போது 140 கிடைக்கும். 140யை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 70. ஸோ ஃபஸ்ட்டு காலம் என்ன பண்ணோம், இந்த டேபிளில் கொடுத்துருக்கதை அப்படியே நம்ம என்ன பண்ணிட்டோம், வெர்டிக்கலாக எழுதிட்டோம். செகண்டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கதை அப்படியே என்ன பண்ணியாச்சு, இங்கே எழுதி எஃப்ங்கிற சிம்பிள் கொடுத்தாச்சு, இங்கே எக்ஸுங்கிற சிம்பிள் கொடுத்தோம், இங்கே எஃப்ங்கிற சிம்பிள் கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். அடுத்தது எஃப்எக்ஸுக்கு என்ன செஞ்சுக்கணும், எஃப்பும் நம்ம கையில் இருக்குது, எக்ஸும் நம்ம கையில் இருக்குது. இந்த இடத்துல மிட் வேல்யூ ஆஃப் எக்ஸ், அந்த மிட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 2 × 40, 20 × 4 80, 11 × 30 330, 19 × 40 760, 14 × 50 700, 0 × anything 0, 270s are 140. ஸோ என்ன பண்ணியாச்சு, இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த எஃப்எக்ஸ் காலத்தில் இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால், சம்மேஷன் இப்படி போடுறாங்க இல்லையா, இப்படி போட்டாங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், சம்மேஷன் அர்த்தம். சம்முனாலே அடிஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி வரக்கூடியதுக்கு பேர் தான் இந்த சிம்பிள் இருந்து சம்மேஷன் அப்படின்னு சொல்லி மீனிங் இருக்குது. இந்த எஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கிது, 50 கிடைக்கிது. ஸோ இது வந்து சிக்மா எஃப், இந்த சிக்மான்னு சொல்லலாம் ஷார்ட்டாக. அடுத்து எஃப்எக்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே
2010 கிடைக்குது. இது சம்மேஷன் எஃப்எக்ஸ். இப்போ உங்களுக்கு மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2010 இந்த 50ஆல் டிவைட் பண்ணால் போதும். டிவைட் பண்ணால் நமக்கு 40.2 கிடைக்குது. therefore this is the mean of the given data. அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸோட மீன் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40.2 கிலோகிராம். Next, calculate the mean of the following distribution using assumed mean method. இப்போ மீன் கண்டுபிடிக்கிறக்கே நம்ம சில மெத்தட் சொன்னோம் இல்லையா. முதல்ல பார்த்தது என்னன்னா டைரக்ட் மெத்தட்னா கிவன் டேட்டாவை அப்படியே நம்ம டேப்லெட் காலத்தில் எழுதிட்டு பண்ணுறோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதே கேல்குலேஷனை இன்னும் ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்ஸை மட்டும் ஆட் பண்ணுறோம். நம்மளாம் ஒரு அசம்ஷன் கொண்டு வருவோம். அசம்ஷனாக நம்மளாம் ஒன்று கெஸ் பண்ணிக்கிறது. அதனால் இந்த மெத்தடுக்கு பேர் அஸ்யூம்டு மீன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. ஃப்ரீக்வென்சி அப்படிங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க. 5, 0 to 10க்குள்ளே 5, 10 to 20 7, 20 to 30 15, 30 to 40 28, 40 to 50 8. இப்போ டேப்லெட் காலம் ஓப்பன் பண்ணிடலாம். சொல்யூஷனுக்கு வந்துடலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வலில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படியே வெர்டிக்கலாக எழுதிடு. செகண்ட் ஒன் ஃப்ரீக்வன்சிலையும் 5லேருந்து 8 வரைக்கும் செகண்ட் டீட்டெயிலில் வெர்டிக்கலாக எழுதிக்கிறோம். அண்ட் தென் மிட் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கிளாஸ் இன்டர்வலில் இருக்க 0 10 ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 10, 10ல் பாதி ஸோ 5, 10 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5. அடுத்தது 10 20 ஆட் பண்ணிங்கன்னா 30, 30ல் பாதி 15. அண்ட் தென் 20 + 30 50, 50/2 25, 30 + 40 70, 70/2 35, 40 + 50 90, 90/2 45. ஸோ என்ன பண்ணியாச்சு, இப்போ நம்ம கிளாஸ் இன்டர்வல் எழுதியாச்சு, ஃப்ரீக்வன்சி எழுதியாச்சு, மிட் எக்ஸ் ரெண்டே ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் இது ஃபுல்லாக எழுதியாச்சு. அதுக்கப்புறம் டைரக்ட் மெத்தடில் இதோட எஃப்ஐ எக்ஸை மல்டிப்ளை பண்ணி செஞ்சிடலாம். அந்த மெத்தடில் போட்டிங்கனாலும் நமக்கு இதே ஆன்சர் நமக்கு கிடைக்கும். பட் அந்த அஸ்யூம்டு மீனில் போடும்போது இன்னும் கொஞ்சம் கேல்குலேஷன் சிம்பிளாக வரும். அதுக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம்னா ஏன்னு ஒரு லெட்டரை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, இங்கே மிட் எக்ஸில் இருக்கக்கூடிய இந்த 25 வந்து நம்ம இங்கே ஏன்னு அசம்ஷன் பண்ணிக்கிறோம். நடுவில் தான் செட். இப்போ 5 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா தேர்ட் நம்பரை நம்ம அசம்ஷன் பண்ணிக்கலாம். மீன்ஸ் அப்போ ஈவன் நம்பராக இருந்ததுன்னா 6 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, தேர்ட் நம்பரையும் அல்லது ஃபோர்த் நம்பரையும் எடுத்துக்குவோம். நம்ம மீடியன் எப்படி நம்ம பார்த்தோம், கிவன் டேட்டா வந்து ஆட் நம்பராக இருந்தால் நடுவில் இருக்க நம்பர் தான் நமக்கு மீடியனாக கிடைக்கும். அதுவே ஈவன் நம்பராக இருந்தால் மிடில் இருக்க 2 நம்பர்ஸையும் எடுத்து 2ஆல் டிவைட் பண்ணி போட்டோம் இல்லையா. அப்போ மிட் நம்பர் எங்கே வரும், இது ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கனால தேர்ட் நம்பர் மிட் நம்பராக வரும். அதை அசம்ஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா தேர்ட் டேர்மையோ ஃபோர்த் டேர்மையோ நம்ம அசம்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே 25 எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் டின்னு ஒன்று எடுக்கிறோம். டி ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் எக்ஸ் மைனஸ் கேபிட்டல் ஏ. எக்ஸ் அப்படிங்கிறது என்னது, இந்த இருக்க 5. இந்த 5 என்ன பண்ணுறீங்க, அப்படியே 5 - 25, 25ல் 5 சப் பண்ணிங்கன்னா 20. அதாவது இப்படி எழுதுறோம்ப்பா, 5 - 25. இப்போ உங்களுக்கு தெரியும் 25ல் 5 போச்சுன்னா 20ன்னு தெரியும். பட் இதில் கிரேட்டர் நம்பர் வந்து -25. அப்போ இதோட சைன் வந்து மைனஸ். அப்போ இங்கே -20 வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 15 - 25. 15 - 25 போடும்போது -10 வந்து ஆன்சராக கிடைக்கும். அதுக்கப்புறம் 25ல் 25 சப் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 0 கிடச்சிரும். 35லேருந்து 25 சப் பண்ணிங்கன்னா 10. அடுத்தது 45லேருந்து 25 சப் பண்ணிங்கன்னா 20. எதுலேருந்து எதை சப் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இங்கே இருக்க நம்பர் அப்படி 25ல் சப் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் எஃப் இன்ட்டு டி. எஃப்ங்கிறது 5, டி வந்து -20. இந்த ரெண்டு காலத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த ரெண்டு காலத்துலேயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 × -20 -100, 7 × -10 -70, 15 × 0 0, 28 × 10 280, 8 × 20 160. இப்போ என்ன பண்ணுறோம், சம்மேஷன் எஃப்டி சிக்மா எஃப்டி போடும்போது இது ரெண்டும் மைனஸில் இருக்குது, அது ரெண்டையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, -170. இப்போ இந்த 2 நம்பர்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிங்கன்னா 440. ஸோ 440ல் இருந்து இந்த 170 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 270 வந்து உங்களுக்கு இங்கே ஆன்சராக கிடைக்கும். அதே மாதிரி இங்கே எஃப் எழுதி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த எஃப்பில் இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 63 கிடைக்கும். இதுக்கப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு, அதில் வந்து சிக்மா டைரக்ட் மெத்தடில் சம்மேஷன் எஃப்எக்ஸ் பை சம்மேஷன் எஃப்னு போட்டோம். இங்கே அஸ்யூம்டு மீனில் நம்ம ஏன்னு ஒரு எலமெண்ட் அசம்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இது என்ன பண்ணிக்கணும், ஆட் மட்டும் பண்ணிக்கணும். ஸோ ஃபார்முலாவில் ஏ ப்ளஸ் சம்மேஷன் எஃப் எக்ஸுக்கு பதில் டி போட்டுக்கோங்க. சம்மேஷன் எஃப்டி பை சம்மேஷன் எஃப் ஈக்குவல் டு ஏ இருக்கிற இடத்துல 25 ப்ளஸ் சம்மேஷன் எஃப்டி வந்து 270 கண்டுபிடிச்சிருக்கோம். சம்மேஷன் எஃப் 63 கண்டுபிடிச்சிருக்கோம். 270 63 டிவைட் பண்ணும்போது 4.29, அதை 25ஓட ஆட் பண்ணும்போது 29.29. இதுதான் இந்த சம்முடைய மீன்.
நெக்ஸ்ட் பாருங்கள், find arithmetic mean of the following data using step deviation method. இப்போ மீன் கண்டுபிடிக்கிறக்கே எத்தனை மெத்தட் பார்த்துருக்கோம், 2 மெத்தட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ பார்க்குறது என்னதுன்னா ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட்னு ஒரு மெத்தடு. இதுலேயும் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஏஜ் குரூப் கொடுத்துருக்காங்க. 15 to 19 ஏஜில் 4 பேர் இருக்காங்க, 20 to 24 ஏஜில் வந்து 20 பேர் இருக்காங்க, 20% இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துட்டு இதை நம்ம மீன் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் என்ன மெத்தட் யூஸ் பண்ண சொல்கிறாங்க, ஸ்டெப் டீவியேஷன் யூஸ் பண்ணுங்கன்னா மெத்தடை மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதில் தான் போடணும். இதுக்கு என்ன ஃபார்முலானா x bar equal to a plus summation fd divided by summation f into c, where d equal to x minus a by c அப்படின்னு சொல்கிறாங்க. let assumed mean capital A equal to 32, class interval c equal to 45. இது முதல்ல என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு டேப்லெட் கலர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஏஜ் கிளாஸ் இன்டர்வல் கொஷின் இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து எக்ஸுக்கு வேல்யூ வேணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் ஒன்று கவனிக்கணும். கிளாஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 15 ஸ்டார்ட் பண்ணி 19 முடிஞ்சிருக்கு. ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் ஒரே மாதிரி வரணும், அந்த இன்டர்வல் வந்து சேமாக வரணுங்கிறக்காக 15லேருந்து என்ன பண்ணுறேன், நான் ஒரு 0.5 சப் பண்ணிவிட்டு அந்த சப் பண்ணுற 0.5 19ஓட சேர்த்துக்கிறேன். 15ல் 0.5 சப் பண்ணிங்கன்னா 14.5, 19 வந்து அதோட ஆட் பண்ணிங்கன்னா 19.5. இந்த இடத்த பாருங்கள். அதுக்கப்புறம் 20ல் வந்து இங்கே எதில் முடிச்சிருக்கீங்களோ அதில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க 19.5. 20ல் வந்து ஒரு 0.5 சப் பண்ணிங்கன்னா 19.5, அதோட 24ஓட ஆட் பண்ணிக்கோங்க 24.5. அதுக்கப்புறம் 25 தேர்டில் 25ல் வந்து 0.5 சப் பண்ணிங்கன்னா 24.5 மைனஸ் 29ஓட 0.5 ஆட் பண்ணிங்கன்னா 29.5. அதுக்கப்புறம் இப்படியே பண்ணும்போது நமக்கு லாஸ்ட்டில் 39.5 மைனஸ் 44.5 வரைக்கும் வரும். நெக்ஸ்ட்டு மிட்டெக்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 15 + 19 வந்து 34. 34 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 17. 20 + 24 48. 20 + 24 44. 44 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 22. அதுக்கப்புறம் 25 + 29 ஆட் பண்ணும்போது 54. 54 2ஆல் டிவைட் பண்ணும்போது 27. 30 + 34 64. 64 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 32. 35 + 39 ஆட் பண்ணும்போது 74. 74 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 37. 40 + 44 வந்து 84. 84 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 42. ஸோ இந்த இது முடிச்சுட்டிங்க. நம்பர் ஆஃப் பர்சன் எஃப் வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்காங்கப்பா டேபிள், அதை அப்படியே எழுதிக்கோங்க. 4 20 38 24 10 9. நெக்ஸ்ட்டு டி அப்படிங்கிறது கொஷினில் ஃபார்முலா, அந்த ஃபார்முலாலே வந்துடும் உங்களுக்கு. இந்த இருக்குது பாருங்கள், டி எக்ஸ் மைனஸ் ஏ பை சி. எக்ஸுங்கிறது இங்கே நம்ம என்ன எடுத்திருக்கோம், அதாவது எக்ஸுங்கிறது இங்கே இருக்குது, ஏ அப்படிங்கிறது நம்ம இங்கே அசம்ஷன் பண்ணிக்கிறோம். இதில் வந்து 6 டேர்ம்ஸ் இருந்துச்சு இல்லையா, 6 டேர்ம்ஸில் நம்ம 32 வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஏன்னு வந்து அசம்ஷன் பண்ணிக்கிறோம். இதை வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். கிளாஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 45ன்னு எடுத்திருக்காங்க. கிளாஸ் இன்டர்வல் இஸ் ஈக்குவல் டு 5. சாரி தப்பாக இருக்குது. கிளாஸ் இன்டர்வல் வந்து 5, ஏன்னா டிஃபரன்ஸ் வந்து எல்லாத்துலேயும் 5 நம்ம கொண்டு வந்துட்டோம். டிஃபரன்ஸ் வந்து 5, அதுதான் சி. நெக்ஸ்ட் டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ பை சி. எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறீங்க, இங்கே 17 மைனஸ் 32 பை சி வந்து 5. இப்போ இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் -15 வரும். -15 வந்து 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா -3. இது ஃபஸ்ட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் மைனஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸுக்கு பதிலாக 20 அப்ளை பண்ணுறீங்க. 20 - 32/5 -10/5 -2. இதை நீங்கள் கொஞ்சம் கேல்குலேஷன் வந்து ஒரு ரஃப் பேப்பரை வச்சு செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது -3 -2 -1 0 1 2 கிடைக்கும். அதுக்கப்புறம் எஃப் இன்ட்டு டி. எது எஃப், நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எஃப். இப்போ டி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 × -3 -12, 20 × -2 -40. இப்படியே நம்ம என்ன பண்ணிக்கிட்டே வரோம், எழுதிக்கிட்டே வரோம். கடைசியில் உங்களுக்கு சம்மேஷன் எஃப் ஈக்குவல் டு 105. எஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. எஃப்டி எல்லாம் ஆட் பண்ணும்போது நெகட்டிவும் பாசிட்டிவும் இருந்தால் முதல்ல இது 3ஐயும் ஆட் பண்ணிக்கணும், நெகட்டிவ் நம்பர்ஸை. அப்புறம் அந்த பாசிட்டிவ் நம்பர்ஸை ஆட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பரில் இருந்து ஸ்மாலர் நம்பரை சப் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பரோட சைன் எடுத்துக்கணும். ஸோ சம்மேஷன் எஃப் 105 கிடச்சிருக்கு, சம்மேஷன் எஃப்டி -62 கிடச்சிருக்கு. ஃபார்முலா படிச்சுக்கணும். எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சம்மேஷன் எஃப்டி பை சம்மேஷன் எஃப் இன்ட்டு சி. எல்லா வேல்யூஸையும் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 29.05 வந்து ஆன்சராக கிடைக்கும். எக்ஸசைஸ் 8.2 ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் த கிவன் வேல்யூஸ். இது வந்து ரா டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனைன்னு பாருங்கள், 9 இருக்குது. ஸோ கிவன் டேட்டாவை அப்படியே அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு இதில் இந்த பக்கம் ஒரு 4 நம்பர்ஸ், இந்த பக்கம் ஒரு 4 நம்பர்ஸ் லீவ் பண்ணிவிட்டு சென்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் மீடியன். ஸோ 47 தான் இந்த சம்மோட ஆன்சர். அடுத்தது செகண்ட் சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். தேர்ட் சம், இந்த மீடியன் ஆஃப் அப்சர்வேஷன். ஒரு 10 நம்பர்ஸ்க்கு அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதை
அரேஞ்ச்டு இன் அசெண்டிங் ஆர்டர் இஸ் 24. அது வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மீடியன் 24 கிடைக்குது. அப்போ இந்த மிஸ் ஆன நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 10 நம்பருக்கு அவங்களே மீடியன் கொடுத்துட்டாங்க. ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. அந்த மிஸ் ஆன 2 நம்பர்ஸ் அந்த மட்டும் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு மிஸ் ஆன நம்பர்ஸையும் கண்டுபிடிக்க போகிறோம். மீடியன் ஈக்குவல் 24. கிவன் நம்பர்ஸ் வந்து ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. அப்படியே பார்த்து எழுதிக்கிறோம். எழுதினதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 10 இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 10 இருந்துச்சுன்னா இந்த பக்கம் ஒரு 4 நம்பர்ஸ், ரைட்டில் ஒரு 4 நம்பர்ஸ், லெஃப்ட்டில் ஒரு 4 நம்பர்ஸ் லீவ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். நடுவில் 2 டேர்முக்கு இடையில தான் மீடியன் வரும். x+2 x+4 அது ரெண்டையும் எடுத்து ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அதாவது இதுக்கு மீன் கண்டுபிடிக்கிறோம். ஈக்குவல் டு மீடியன். இது வந்து மீடியனுக்குள்ள ஃபார்முலா. மீடியன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 24 கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸை ஆட் பண்ணிங்கன்னா 2x + 2ஓட 4 ஆட் பண்ணிங்கன்னா 6/2 ஈக்குவல் டு 24. அதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 2x + 6 ஈக்குவல் டு 24 2s are 48. 2x ஈக்குவல் டு 48ல் 6 பண்ணிங்கன்னா 42. 42 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 21. therefore the value of x is 21. அடுத்து எக்ஸ்க்கு மட்டும் வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். இன்னும் நம்ம அந்த மிஸ் ஆன நம்பர்ஸ் எதுவும் கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்க, 21 அப்ளை பண்ணிங்கன்னா 21 + 2 வந்து 23. இங்கே வந்து 21 அப்ளை பண்ணிங்கன்னா 21 + 4 ஈக்குவல் டு 25. அது நமக்கு கேட்கல, அதனால் நம்ம எக்ஸுக்கு மட்டும் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு விட்டுட்டாலே போதும். 4th sum. A researcher studying the behavior of mice has recorded the time in seconds taken by each mouse to locate its food by considering 13 different mice as ஒரு 13 different data கொடுத்துருக்காங்க. இதில் find the median time that the mice spend in searching in food. அதாவது உணவை தேடி சாப்பிடுது இல்லையா அந்த எலிகள், அதோட டைம் ஒவ்வொரு எலியும் வந்து எவ்வளோ டைம் எத்தனை செகண்ட்ஸில் அந்த ஃபுட்டை கண்டுபிடிச்சி சாப்பிடுதுங்கிற மாதிரி ஒரு ரிசர்ச் ஸ்காலர் வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காரு. இதுக்கு உங்களை மீடியன் கேட்குறாங்க. ஸோ கிவன் டேட்டாவை அப்படியே பார்த்து எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இது எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதிக்கிறோம். இதை முதல்ல எப்போதுமே மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு அசெண்டிங் ஆர்டரில் ஃபார்ம் பண்ணிடணும். இது அசெண்டிங் ஆர்டரை எழுதிக்கோங்க. எழுதிட்டு மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 13 இருக்கனால இந்த பக்கம் ஒரு 6 டேர்ம்ஸ், இந்த பக்கம் ஒரு 6 டேர்ம்ஸை லீவ் பண்ணிட்டீங்கன்னா சென்டரில் 32 கிடைக்கும். therefore the median of the given sum is 32. அடுத்து 5th one. The following are the marks scored by the students in the summative assessment exam. Calculate the median. இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தது ஃபுல்லாக மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மெத்தட்ஸ் பார்த்தோம். டைரக்ட் மெத்தட், அஸ்யூம்டு மீன் மெத்தட் அண்டு ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீடியன் வந்து எப்படி குரூப் டேட்டாவாக இருந்தால் கண்டுபிடிக்கிறது. இப்போ ரா டேட்டாவாக இருந்தால் நம்ம அசெண்டிங் ஆர்டரை எழுதி நடுவில் கிட்டாமல் கண்டுபிடிச்சிடலாம். இதுவே குரூப் டேட்டாவாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டேப்லெட் கலம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளாஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அது ரெண்டும் அப்படி கொஷினில் இருக்கிறது அப்படியே பார்த்து வெர்டிக்கலாக எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இதில் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி CF ஒன்று போடணும். இது எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்க அந்த 2 ஒத்துக்கி அப்படியே எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 2ஓட இந்த 7 ஆட் பண்ணி 9 எழுதணும். அப்புறம் 9ஓட 15 ஆட் பண்ணி 34 அப்படின்னு எழுதிருக்கோம். 24 எழுதியிருக்கோம். 24ஓட இந்த 10 ஆட் பண்ணி 34, 34ஓட இந்த 11 ஆட் பண்ணி 45, 45ஓட இந்த 5 ஆட் பண்ணி 50. சரியா, இது ஜிக்ஸாக் மாதிரி நம்ம ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்பர் அப்படியே போட்டு அப்படியே சைடில் ஆட் பண்ணிகிட்டே வந்துடணும். இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இப்போ நீங்கள் போட்டுக்கிறது கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு இங்கே நீங்கள் எழுதி வச்சுருக்க அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, இந்த டோட்டலாக பார்க்கணும். இங்கே 50 வந்திருக்கா, அப்போ நமக்கு இங்கேயும் 50 வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த டேபிளை வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். கண்டுபிடிச்சிட்டோம், ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ இப்போ அந்த டேபிள்லேருந்து எப்படி மீடியன் கண்டுபிடிக்கிறதுனா n/2, அதான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க அந்த என்னோட வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிங்கன்னா 25 அப்படின்னு கிடைக்கும். இந்த 25 வந்து நம்ம குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் பார்க்கணும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் 2, 9, 24, 34, 45, 50 இருக்குது. 25 கிடையாது. அப்போ 25 இல்லைன்னா 25க்கு அடுத்த நம்பர் என்னன்னு பார்க்கணும். 25ஓட அடுத்த பெரிய நம்பர் என்னது 34. ஸோ 34 சர்க்கிள் பண்ணி வச்சுக்கிறோம். மீடியன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்படியே வந்துருங்க. அந்த ரேஞ்ச் எழுதியிருக்கோம் இல்லையா, 34க்கு நேராக வந்து பார்க்கும்போது 30 to 40 அதுக்கு ஒரு மிஸ் வந்து ஒரு சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ மீடியன் கிளாஸ் இங்கே நம்ம என்ன எழுதிக்கணும், 30 to 40 எழுதிக்கணும். இதில் எல் அப்படிங்கிறது ஸ்மால் நம்பர் எது, 30லேயும் 40லேயும் ஸ்மால் நம்பர் எதுனா 30. அடுத்தது எம்முன்னு ஒன்று. எம்முக்கு எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறதுனா நீங்கள் ஏற்கனவே சர்க்கிள் பண்ணியிருக்கீங்க 34, அதுக்கு மேலே உள்ள நம்பர் தான் உங்களுக்கு எம். இதெல்லாம் ஃபார்முலாவுக்கு தேவைப்படும், அதனால் எழுதி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சி தேவைப்பட்டால் நம்மளால் சம்மில் கண்டுபிடிக்க முடிஞ்சால் எழுதிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இதில் பாருங்கள் இந்த கிளாஸ் இன்டர்வல் எல்லாமே 10, 10, 10 இருக்குது டிஃப்ரென்ஸு. ஸோ சியோட வேல்யூ 10 எழுதிக்கிறோம். எழுதுனதுக்கப்புறம் இப்போ மீடியனுக்கு ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை மெமரி பண்ணிக்கணும். L + n/2 - m/f × c. எல்லுங்கிறது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எல்லா வேல்யூஸையும் அதுக்கு நேராக அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக 31 அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும்.
Sixth sum, the mean of 5 positive integers twice their median if 4 of the integers are 3, 4, 6 and 9 and median is 6. Find the fifth integer. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் என்ன கொடுத்துருக்காங்க, 5 நம்பர்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மீடியன் கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு நம்பர் மட்டும் நமக்கு தெரியல, ஃபிஃப்த் நம்பர், அதை நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ முதல்ல என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிச்சிக்கிறோம். மீன் கண்டுபிடிக்கும் போது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணுறோம். ஸோ x + 3 + 4 + 6 + 9 = 22 + x by 5. மீடியன் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 6ன்னு சொல்லிட்டு. என்ன ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா, மீடியன் ஆஃப் 5 இன்டீஜர்ஸ், மீன் ஆஃப் 5 இன்டீஜர்ஸ் = 2 × மீடியன். அதாவது இந்த 5 இன்டீஜர்ஸுக்கும் மீன் கண்டுபிடிக்கிறது இதுக்கு மீடியன் கண்டுபிடிச்சி 2வால் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட்டு ஃபஸ்ட்டு தான் அதான் கொடுத்துருக்காங்க. மீன் ஆஃப் 5 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் = twice their மீடியன். அதுக்கு மீன் கண்டுபிடிக்கிறது எதுக்கு ஈக்குவல்னா, அதுக்கு மீடியன் கண்டுபிடிக்கிறதோட ட்வைஸுக்கு அது ஈக்குவல். அப்போ மீன் வந்து நீங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டிங்க, 22 + x by 5. மீடியன் வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 6ன்னு, அதை அப்படி எழுதிக்கிறோம். 2 × 6 = 12. அடுத்து 5 அந்த பக்கம் கொண்டு வரும்போது 5 6 are 12, 5 are 16 கிடச்சிரும். ஸோ 22 + x = 60. நமக்கு வேணுங்கிறது எக்ஸுக்கு தானே வேல்யூ வேணும், அதாவது 50 இன்டிஜர்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 22 இந்த பக்கம் ரைட் சைடு கொண்டு வரும்போது மைனஸில் வந்துடும். 60லேருந்து 22 மைனஸ் பண்ணிங்கன்னா 38. therefore the value of x is 38. ஒரே ஒரு சம் மட்டும் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன், சாதாரண ரா டேட்டா தான். இதுக்கு மட்டும் நீங்கள் மீடியன் கண்டுபிடிச்சா போதும். Thank you students.